பேதுரு படகு திரும்ப ஆழத்துக்கு போய் அவன் வலையை போட்டு நிரப்பப்படணுங்கிறது பேதுரு விருப்பமா ஆண்டவர் விருப்பமா? ஆண்டவர் விருப்பம். அதே போலதான் உங்களுக்கு சில வார்த்தை தந்து இதை நிறைவேற்றணுங்கிறது உங்க விருப்பம் கிடையாது. இதான் உலகத்திட்ட கேட்டா சொல்லுங்க, என்ன உன் லைஃப்ல நடக்குதுன்னு கேட்டா தைரியமா சொல்ல, ஏன் விருப்பம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் விருப்பம் இல்லை? நான் கேட்டல்ல இந்த வார்த்தை தந்தேன், நான் கேட்டல்ல இந்த ஆழத்துக்கு கொண்டு போறேன், நான் கேட்டல்ல வலைய போட வச்சேன். இது என் அப்பா விருப்பம். என்ன வேணாலும் நடக்கட்டும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? என் தகப்பனின் விருப்பம் நிறைவேறுகிறது. இந்த படகு என் தகப்பனின் விருப்பம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போடே glory, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன். நான் விரும்புகிறது தடைபடலாம், ஆனால் என் அப்பா விரும்புகிறது தடைபடாது. நான் நினைக்கிறது தடைபடலாம், என் தகப்பன் செய்ய நினைக்கிறது தடைபடாது. நான் செய்ய நினைக்கிற அநேக காரியங்கள் ஸ்டாப் ஆகலாம், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி என் கர்த்தர் தமது விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். வார்த்தை தான் இருக்குதுல, அப்புறம் ஏன் திரும்ப உன்னை ஆழத்துக்கு கூட்டு போறா? கூப்பிட்டு சொல்லுங்க, இது ஏன் விருப்பம் இல்லை, இது அவர் விருப்பம். அதான் நேற்றுக்கு தான் வலையை போட்டு வலை காலியா தானே வந்துச்சு, திரும்ப ஏன் வலையை போடுற? இது ஏன் விருப்பம் இல்லை, இது அவர் விருப்பம். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்ல முடியுதா தேவ பிள்ளையே? ஜனத்துக்கு முன்பாக சொல்லுங்கள். பிடிக்கிறது வரதான் சொல்லுவாங்க, பிடிச்ச பிறகு ஆமென், ஆமென். உன்னை நிரப்பிட்டு அடைக்க வேண்டியதெல்லாம் அடைப்பார். ஆமென். அதுவரை நீ சைலண்ட் ஆக. நிறைய வாய் இன்னைக்கு பேசிட்டு இருக்குது, ஒன்ன சைலண்ட் ஆக்கிட்டார். இனி ஒன்ன பேச வைப்பார், அநேக வாயை சைலண்ட் ஆக்குவார். என் லைஃப்ல இது நடக்கும் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. ஒரு முறை என்னிடம் சொன்னதை ஒரு முறை நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஹல்லேலூயா.